இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியில் இளம் வீரர்களுக்கும் தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில்தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி தொடர்ச்சியாக 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த தொடரை கைப்பற்றியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது இலங்கை அணிக்கு எதிராக இலங்கை நாட்டில் வைத்து இந்திய அணி முக்கியமான தொடர்களில் பங்கு பெற இருக்கிறது. ஆகவே இந்த இலங்கை தொடருக்கான டெஸ்ட் அணி வீரர்கள் பட்டியல் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் இலங்கை அணி என்பது கத்துக்குட்டி அணி என்பதால் இந்திய அணியில் புது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்திய அணி நிர்வாகமும் முடிவு செய்திருந்தது. அதன் காரணமாக இந்திய அணியில் உள்ள பல இளம் வீரர்கள் இப்போது இலங்கையில் வைத்தே பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் ஒரு சில வார்ம் அப் மேட்சுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அத்தகைய வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணிக்குள்ளாகவே 2 அணிகளாக பிரிந்து வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணி வீரர்கள் விளையாடி வருகின்றனர். இது போன்ற போட்டிகளின் முடிவுகளிலும் பயிற்சிகளின் முடிவுகளிலும் சிறப்பாக செயல்படும் இளம் வீரர்களை இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் விளையாட வைக்க வேண்டும் என்றுதான் இந்திய அணி நிர்வாகம் இப்படியாக முடிவு செய்துள்ளது. அதுவும் இந்திய அணிக்கு அடுத்தடுத்து பலம் வாய்ந்த அணிகளுக்கு எதிரான தொடர் ஒன்றும் பெரிதாக இல்லை. அடுத்தடுத்து பலம் குறைந்த அணிகளுக்கு எதிரான தொடர்தான் இருக்கிறது. ஆகவே அத்தகைய தொடர்களில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்க இந்த ஒரு வார்ம் அப் மேட்சை, அதாவது இப்படியான ஒரு முயற்சியை இந்திய அணி நிர்வாகம் எடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த ஒரு முயற்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த இலங்கைக்கு எதிரான இந்திய இளம் அணிகளில் விளையாடி வருகிறார். அதிலும் சற்று முன் நடைபெற்ற முக்கியமான ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஏனென்றால் சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் பந்து வீச அதை சூரியவன்சி எதிர்கொள்ள என இப்படி ஒரு சம்பவம் தற்போது நடைபெற்றுள்ளது. ஆமாங்க, சச்சின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு வேகப்பந்து வீச்சாளராவார். இவருக்கு இந்த இலங்கை தொடரில் தேர்வாவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இத்தகைய வார்ம் அப் மேட்சுகளில் அர்ஜுன் டெண்டுல்கர் இறக்கிவிடப்பட்டார். அப்படியாக சமீபத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு இடையே நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் ஒரு அணியில் அர்ஜுன் டெண்டுல்கரும் இவருக்கு எதிரணியில் நம்முடைய சூரியவன்சியும் களமிறங்க, அப்படியாக இந்த இருவருக்கான காம்பினேஷன் என்பது எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது. அதுவும் ஒரு பக்கம் கிரிக்கெட் கடவுளான சச்சின் டெண்டுல்கரின் மகன், மறுபக்கம் இளம் வயதிலேயே சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றையே புரட்டி போடும் அளவுக்கான ஒரு அதிரடி மன்னன் என இப்படி இந்த 2 பேரும் மோதும்போது யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதாவது அர்ஜுன் டெண்டுல்கரா சூரியவன்சியா, வெற்றி பெறப்போவது யார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அதே சமயம் இவர்கள் இருவரும் என்னதான் எதிரணிகளில் விளையாடினாலும் சூரியவன்சி பேட்டிங் செய்யும் போது சரியாக அர்ஜுன் டெண்டுல்கர் பந்து வீசுவாரா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஏனென்றால் அர்ஜுன் டெண்டுல்கர் பந்து வீச வருவதற்கு முன்பே சூரியவன்சி அவரது விக்கெட்டை இழந்துவிட்டால் கண்டிப்பாக அர்ஜுன் டெண்டுல்கர் எதிரணியில் இருந்த போதும் கூட சூரியவன்சிக்கு பந்து வீச முடியாது. அதே போல அர்ஜுன் டெண்டுல்கரின் முதல் ஒரு சில ஓவர்களில் மற்ற பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடிவிட்டால் சூரியவன்சி களமிறங்கும் போது அர்ஜுன் டெண்டுல்கருக்கு ஓவர் கிடைக்காது. ஆகவே அதுபோன்ற சூழ்நிலைகளும் உருவாகிவிடலாம். இதனால்தான் இந்த இருவரும் எதிரணிகளில் இருந்தாலும் கூட 2 பேரும் சந்திக்கும் வாய்ப்பு நிகழுமா என்ற அந்த ஒரு சந்தேகமும் இருந்தது. அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு நடுவே இந்த இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்வது போல இந்த போட்டியிலேயே அந்த ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி சூரியவன்சி இடம்பெற்றிருந்த அணியில் சூரியவன்சி 5வது வரிசையில் பேட்டிங் செய்ய களமிறங்கினார். அதே போல அந்த போட்டியில் 16வது ஓவரை நம்முடைய அர்ஜுன் டெண்டுல்கர் வீசினார். இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அதுவும் சரியாக அந்த ஓவரின் முதல் பந்தை சூரியவன்சி தான் எதிர்கொண்டார். அப்படியாக அர்ஜுன் டெண்டுல்கர் ஓடி வந்து பந்து வீச அந்த முதல் பந்து சூரியவன்சியின் ஹெல்மெட்டில் பட்டு பின்பக்கமாக பவுண்டரிக்கே சென்று விட்டது அந்த பந்து. அதே சமயம் ஹெல்மெட்டில் பந்து பட்டதால் சூரியவன்சிக்கு உடனடியாக மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டது. வழக்கமாகவே தற்போதைய கிரிக்கெட் போட்டிகளில் ஹெல்மெட்டில் பந்து படும்போது சம்பந்தப்பட்ட அணியின் மருத்துவர் உள்ளே வந்து அந்த பேட்ஸ்மேனுக்கு சில பரிசோதனையை செய்துவிட்டு செல்வார். அதே போல ஒரு சிறிய பரிசோதனை சூரியவன்சிக்கும் செய்யப்பட்டது. இந்த ஒரு சம்பவம் இன்னும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது.
ஏற்கனவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் வாக்கியா தகராறு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சூரியவன்சியும் அர்ஜுன் டெண்டுல்கரும் நேருக்கு நேராக மோதும்போது என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அப்படி சந்தித்து அர்ஜுன் டெண்டுல்கர் வீசிய முதல் பந்தே சூரியவன்சியின் தலையில் தாக்கிய சம்பவம் சூரியவன்சிக்கு மிகப்பெரிய ஈகோவை சீண்டும் விதமாக பார்க்கப்பட்டது. பின்னர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த ஓவரின் இரண்டாவது பந்தை அர்ஜுன் டெண்டுல்கர் வீச அந்த பந்தை துளி கூட மதிக்காமல் வேண்டுமென்றே கிரிசை விட்டு வெகு தூரம் இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு சிக்ஸரை பறக்க விட்டார் சூரியவன்சி. அந்த ஒரு தருணம் இந்த இருவருக்கான போட்டி என்பது இன்னும் பயங்கரமாக சூடுபிடித்தது. பார்த்து கொண்டிருந்த நமக்கும் சபாஸ் சரியான போட்டி என்றுதான் சொல்ல தோன்றியது. அதன் பிறகு அந்த ஓவரில் அடுத்தடுத்து போடப்பட்ட ஒவ்வொரு பந்துகளையும் சூரியவன்சி காட்டுத்தனமாக சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்கவிட்டார். இதன் காரணமாக அந்த ஒரே ஓவரில் 23 ரன்கள் வரை சூரியவன்சி எடுத்துவிட்டார். ஆக மொத்தம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது யார் என்றால், அதாவது இந்த இருவருக்கான இந்த ஒரு ஓவரில் வெற்றி பெற்றது யார் என்றால் அது சூரியவன்சி தாங்க. அதுவும் முதல் பந்தை தலையில் வாங்கிய பிறகு சூரியவன்சியின் கோபம் என்பது அதிகரித்து விட்டது. அதன் பிறகு இரண்டாவதாக இதே போட்டியில் சூரியவன்சிக்கு எதிராக அர்ஜுன் டெண்டுல்கர் பந்து வீசுவாரா என்று எதிர்பார்த்த போது அடுத்த ஓவரிலேயே சூரியவன்சி அவரது விக்கெட்டை இழந்துவிட்டார். ஆகவே 18வது ஓவரை அர்ஜுன் டெண்டுல்கர் வீச வரும்போது களத்தில் சூரியவன்சி இல்லை. இதனால் இந்த இருவருக்கான போட்டி என்று வைத்து கொண்டால் இதில் வெற்றி பெற்றது சூரியவன்சி தாங்க. அதுவும் எதிரே பந்து வீசுவது சச்சின் டெண்டுல்கர் மகனோ அல்லது ஜாஸ்பிரீத் பும்ராவின் மகனோ அல்லது ஜாஸ்பிரீத் பும்ராவாகவே இருந்தாலும் சூரியவன்சி அதையெல்லாம் பார்க்கவே மாட்டார் என்பதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸும் உதாரணம். அதேபோல சூரியவன்சிக்கு எதிராக மட்டும்தான் சச்சின் டெண்டுல்கரின் மகனும் சுமாராக பந்து வீசியிருந்தார். மற்றபடி இந்த போட்டியில் ஓவராலாக பார்த்தால் சச்சின் டெண்டுல்கரின் மகன் சிறப்பாகவே பந்து வீசினார். 4 ஓவர்கள் வீசி 36 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். இதில் சூரியவன்சிக்கு எதிரான ஓவரில் மட்டும்தான் அதிகபட்சமாக 23 ரன்கள் கொடுத்திருந்தார். மற்றபடி மற்ற 3 ஓவர்களுக்கும் சேர்த்து வெறும் 13 ரன்கள் மட்டுமே தான் அர்ஜுன் டெண்டுல்கர் கொடுத்திருந்தார். ஆகவே இந்த இடத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் சிறப்பாக பந்து வீசினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் இந்த இருவருக்கான யுத்தத்தில் சூரியவன்சியும் இந்த போட்டிக்கான யுத்தத்தில் அர்ஜுன் டெண்டுல்கரும் வெற்றி பெற்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த இருவரும் இந்திய அணிக்காக ஒரே நேரத்தில் களமிறங்கி இந்த இருவரும் இலங்கை அணிக்கு எதிராக களமிறங்கும் போது அந்த ஒரு போட்டி என்பது எப்படி இருக்கும் என்பதுதான் அடுத்த எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. அதற்காக அர்ஜுன் டெண்டுல்கருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ஓவரில் வெற்றி பெற்றது சூரியவன்சியா அர்ஜுன் டெண்டுல்கரா என்பதை பற்றியும், அதே போல இந்த இருவரும் விரைவில் இந்திய அணிக்காக ஒன்றாக சேர்ந்து களமிறங்குவார்களா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.